ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கும் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கும் கடல் வழியா அதிகரிச்சு வரும் கடத்தலை தடுக்க ரோந்து பணியை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. அது குறித்து ஒரு தொகுப்பு. இலங்கையில் அதிக விலை கிடைப்பதால் இந்தியாவிலிருந்து கஞ்சா, போதை மாத்திரை, கடல் அட்டை போன்றவை கடத்தப்படுகின்றன. இந்தியாவில் தங்கத்திற்கு இறக்குமதி வரி அதிகம் என்பதால் பிற நாடுகளிலிருந்து இலங்கை வழியே இந்தியாவிற்கு தங்கம் கடத்தி வரப்படுகிறது. இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதை விட மிக அருகாமையில் 22 நாத்திகள் தொலைவில் உள்ள ராமேஸ்வரம் வழியை கடத்துவது எளிமை என்பதால் கடத்தல்காரர்கள் தங்கள் தொழிலுக்கு ராமேஸ்வரத்தை தேர்ந்தெடுக்கின்றனர். மாநில உளவு, போதை தடுப்பு தனிப்பிரிவு, தமிழக கடலோர காவல்படை, இந்திய கடலோர காவல்படை, சுங்கத்துறை என பல பிரிவுகள் இருந்தாலும் அவர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கடத்தல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சமீப நாட்களாக ரோந்து பணிகள் குறைந்திருப்பதே கடத்தல் அதிகரிக்க காரணம் என கூறும் ராமேஸ்வர மக்கள் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். இந்த பீச்சில் வந்து நேவி போட்டோட இதெல்லாம் ரவுண்ட்ஸ் வரும். அதே மாதிரி மேலே வந்து நேவி ஹெலிகாப்டர் வந்து எப்போதும் ரவுண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ ஒரு கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியல. இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டோட இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. அதே மாதிரி ராமேஸ்வரத்துக்கு யாராவது விவிஐபிஸ் பிரசிடென்ட் இல்லை பிஎம் அந்த மாதிரி யாராவது வரதா இருந்தாங்கன்னா அப்போ ஒரு தடவை ஹெலிகாப்டர் போயிட்டு வரும். கடத்தல்காரர்கள் மீனவர்களைப் போல கடலில் ஊடுருவுவதால் பல நேரங்களில் விசாரணை வளையத்தில் மீனவர்களே சிக்குகின்றனர். இதனால் கடத்தல்காரர்களை விட்டுவிட்டு விசாரணை என்ற பெயரில் போலீசார் தங்களை அச்சுறுத்துவதாக மீனவ மக்களிடமிருந்து ஆதங்கம் எழுகிறது. இந்த கடத்தல் விஷயம் என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க மிகப்பெரிய குற்றவாளி யாரை கைது பண்ணிருக்கலாம்? நான் கேட்கிற இதுல மெயின் அக்யூஸ்ட் கைது பண்ணப்பட்டிருக்கானா? எதுவுமே இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கறது ராமேஸ்வரத்தில் ஏராளமான உளவு பிரிவுகள் இருக்கு. இந்தியாவில் கூட அத்தனை உளவு பிரிவுகள் இருக்கு. இவங்கெல்லாம் தப்பி எப்படி போகுதுன்னு தெரியல. அப்ப இது சம்பந்தம் மாவட்ட காவல்துறை சரி, தமிழக காவல்துறையுமே இதில் விழிப்பா இருக்கணும். ஏன்னா ராமேஸ்வரம் மிக முக்கியமான பகுதியா இருக்கு. கடந்த 6 மாதங்களில் மட்டும் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 கிலோ கஞ்சா சுங்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழக கடலோர காவல்படையினரால் 2000 கிலோ கடலட்டையும், வனத்துறையினரால் 1500 கிலோ கடலட்டையும், மண்டபம் காவல்துறையால் போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 18 மாதத்தில் போதைப் பொருள் கடத்தியதாக தமிழகத்தை சேர்ந்த 33 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரம் வழியே தொடரும் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கண் துடைப்பிற்காக கரையோர பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபடும் போலீசார் சர்வதேச கடல் எல்லை பகுதி வரை தினசரி ரோந்து பணியில் ஈடுபட்டால்தான் கடத்தல்காரர்களை கைது செய்ய முடியும் என்பது அனைத்து தரப்பினரின் கருத்தாக உள்ளது. பாக் நீரிணை பகுதியில் இருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.